ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு தரும் நல்ல செய்தி ஒன்றை கேட்டுவிட்டு இந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடு. உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றி தந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்று உன் அம்மா முடிவு செய்துவிட்டேன். அந்த நல்ல செய்தியைத்தான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். உன் மனதிற்குள் எவ்வளவு ஆசை வைத்துக்கொண்டு என்னிடத்தில் நீ அவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது தாயானவள் என்னுடைய கடமைதானே. என் கடமையை நிறைவேற்ற உன்னை தேடி வந்து விட்டேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவடையப் போகிறது. யாருக்கெல்லாம் நீ உதவி செய்தாய், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்றாய். ஆனால் உன்னைத்தான் ஒரு சில நேரங்களில் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தி விடுகிறார்கள் தாயே என்று என்னிடத்தில் நீ கவலைப்பட்டாய். கலங்காதே செல்லமே. நீ செய்த தானமும் தர்மமும் ஒரு நாளும் உனக்கு எந்த ஒரு துன்பத்தையும் தராமல் உன்னை காப்பாற்றி கரை சேர்த்து விடும். எல்லோரும் உன்னோடு நன்றாக இருக்க வேண்டும் என்று தூய்மையான எண்ணத்தோடு நீ இருக்கும்போது நான் உன்னை எப்படி அரவணைத்து செல்வேன்? உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாகவே செய்து முடிப்பேன். என்னுடைய குழந்தை அல்லவா நீ? நான் உன்னை பெற்ற தாய் அல்லவா? உனக்கு நல்லது செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் என்று நிறைய இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தக்க சமயத்தில் மனம் திறந்து செய்வேன். அவர்களெல்லாம் தானாகவே மனம் வருந்தி உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகின்றார்கள். உன் அம்மா அத்தகைய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன் செல்லமே. நான் உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன். நீ என்னுடைய குழந்தை அல்லவா? உனக்கு நல்லதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை நலமுடன் வாழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே அம்மா. நான் என்னதான் தவறு செய்தேன்? எல்லோரும் என்னை சுற்றி சுற்றி என்னை கலங்கடித்து கொண்டே இருக்கிறார்களே. எந்த சூழ்நிலையிலும் என்னை மட்டுமே குறை சொல்லுகிறார்கள். நான் நல்லதே செய்தால் கூட என் மீது பழியும் பாவமும் தான் வந்து சேருகிறது. மன நிம்மதியே இல்லாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் தாயே. என்னை இந்த துன்பக் கடலிலிருந்து காப்பாற்றுங்கள் தாயே என்று என்னிடத்தில் நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். வேண்டாம் தங்கமே, நீ இப்படி அழுது புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னுடைய தாயானவள் இந்த வாராகி உனக்கு துணையாக வந்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் என்று நீயே பார். உனக்கு கண்ணீரை கொடுத்தவர்கள் எல்லாம் அந்த கண்ணீருக்கு விலையாக மிகப்பெரிய பாவத்தை பெற்று வாழ்க்கையில் பல இன்னல்களை பெற்று தானாகவே மனம் வருந்தி உன்னை தேடி வந்து உன் காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாவமான செயல் என்பதை அவர்களுக்கு நான் உணர்த்தியே தீருவேன். நீ கலங்காதே செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். வாழ்க்கை இப்படியே போய்விட. நல்லவர்கள் வாழுகின்ற இந்த உலகத்தில் சில நேரங்களில் இது போன்ற துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருவது கண்டு கலங்கக்கூடாது. எல்லாமே சட்டென்று பனி போல மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாமே தீரத்தான் போகிறது. தாயே, என்னுடைய வாழ்க்கை நான் நினைத்தபடியே ஆனந்தமாக மாற வேண்டும். நான் உங்களை நம்பித்தான் இருக்கிறேன் தாயே. என்னை காப்பாற்று தாயே என்று நீ கையேந்தி என்னிடத்தில் நின்ற ஒரு காட்சி இன்னும் என் கண் முன்னே இருக்கிறது தங்கமே. என்னுடைய குழந்தையை இப்படி கண்ணீரோடு பார்த்த பிறகு நான் அமைதியாக இருப்பேன் என்று நீ என்னை நினைத்து விட்டாயா? இல்லை தங்கமே. என்னுடைய குழந்தைக்கு ஒன்று என்றால் ஒரு தாயினுடைய உள்ளம் எவ்வளவு பதபதைக்கும் தெரியுமா? என் உள்ளம் அப்படித்தான் இப்போது இருக்கிறது. என் உள்ளமானது ஒரு நிலையில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குழந்தையை இப்படி கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்களே, அவர்களுக்கு நான் சரியான பாடம் புகட்டுவேன் என்று நான் இதோ துணிந்து விட்டேன். என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றி உன் முகத்தில் சந்தோஷத்தை வர வைப்பேன். என்னை நம்பு செல்லமே. நான் சொல்லுவதை நிச்சயம் நடத்தியே காட்டுவேன்.
உன்னுடைய தாயாக நான் இருக்கிறேன். நீ என்னுடைய அன்பான குழந்தை. என் குழந்தைக்கு ஒன்று என்றால் நான் ஓடோடி வந்து விடுவேன். என்னை மீறி இனி உனக்கு யாரும் எந்த துன்பமும் செய்ய முடியாது. இதுவரை நீ பட்ட துன்பங்களே போதும். இதற்கு மேலும் நீ துன்பப்பட தாயானவள் என்னுடைய மனம் ஒத்துக்கொள்ளாது. நீ ஒவ்வொரு நாளும் இனி மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ வேண்டும். மற்றவர்கள் உனக்கு செய்ததை எல்லாம் நினைத்து கலங்கி போய்விடாதே. உனக்கு நான் இருக்கிறேன். என்னை நம்பு. உன்னுடைய மனம் முழுவதும் என் அம்மா எனக்காக இருக்கிறார். என் அம்மாவின் ஆசீர்வாதத்தால் நான் நலமாக இருப்பேன். எனக்கு வேண்டியதையெல்லாம் என் தாய் வாராகி செய்து கொடுப்பாள் என்று முழுமையாக நீ என்னை நம்பி என்னுடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து என் முன் விளக்கேற்றி மனம் உருகி வேண்டிக் கொண்டிருக்கிறாய். உன் வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது நிறைவேறப் போகிறது. நீ வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உன்னுடைய பிரார்த்தனைக்கான பலன் உனக்கு கிடைத்துவிட்டது. நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ பிறந்தவள். நீ பட்ட துன்பம் துயரம் எல்லாமே தீர்ந்து விட்டது செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை உன் அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு இனி ஒவ்வொரு நாளும் நலமாக இருக்கும். நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே துணையாக இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய அருள் பார்வை உன் மீது எப்போதும் ஒரு கவசமாக இருக்கும். உன் வாழ்வில் இனி எந்த குறையும் இருக்காது. நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பாய்.